இந்த பரபரப்பான உலகத்துல இல்ல, இந்த அமைதியான அழகான உலகத்துல நாம பரபரப்பா வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லா சராசரி வசதிகள் இருந்தும் நாம யாருக்காக நம்மளோட அமைதியை தொலைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம்னு தான் தெரியல. என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல உதவி கேட்டு நிக்கிறவங்க, பிச்சை எடுத்து வாழ்றவங்க, தெரு ஓரமா எந்த ஒரு வசதியும் இல்லாம வாழ்றவங்களோட வாழ்க்கை எவ்வளவு கரடு முரடானதா இருக்கும்னு. அப்படி ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு ஏழை தாயின் ஒரு கசப்பான அனுபவத்தை சொல்றதுதான் இந்த கதை. திரு சுஜாதா அவர்களின் நகரம். ஆழமான கருத்துக்கள் கொண்ட இந்த கதையோடு இணைவது நித்யா பிரதீப். இந்த கதை மதுரை மாநகரத்துல நடக்கிறதா ஆரம்பிக்குது. சாதாரண தினத்தின் காலை பொழுதுல பைப்பு அருகே குடங்கள் வரிசையா இருந்து தவம் செஞ்சிட்டு இருக்கு. சின்ன பசங்க டெட்டானஸ் நோயின் கவலை இல்லாம மண்ல விளையாடிட்டு இருக்காங்க. சாலையில வாகனங்கள் டீசல் புகைய கக்கி கொண்டு பறந்துட்டு இருக்கு. அந்த வாகனங்களின் போக்குவரத்தை கட்டுப்படுத்த புரோட்டீன் போரா போலீஸ்காரர்கள். மொத்தத்துல அந்த பரபரப்பான நாள் ஒரு பிரவுனியன் இயக்கம் போல இருக்கு. பிரவுனியன் இயக்கம்னா என்னன்னு கேக்குறீங்களா? ஒரு அறையில ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சூரிய ஒளிக்கதிர்கள் சிறிய ஜன்னல் வழியா வரும் பொழுது சில நுண்துகள்கள் ஒழுங்கற்ற முறையில வேகமா அசைஞ்சிட்டு இருக்கும். அந்த ஒழுங்கற்ற முறையின் அசைவுகளை தான் பிரவுனியன் இயக்கம் அப்படின்னு சயின்ஸ்ல குறிப்பிடுறாங்க. அதே போலதாங்க இந்த மதுரை மாநகரம் ரொம்ப பரபரப்பா இருக்குன்னு ரொம்ப அழகா சயின்ஸையும் சூழ்நிலையும் உவமைப்படுத்தி காட்டியிருப்பாரு திரு சுஜாதா அவர்கள். ஒரு ஊர்வலம் விலைவாசி உயர்வுக்காக அரசாங்கத்தை திட்டிக் கொண்டே மெதுவா நகர்ந்து கொண்டிருக்கிறது. செருப்பில்லாத டப்பா கட்டு ஜனங்கள், மீனாட்சி கோயிலின் ஸ்தம்பித்த கோபுரங்கள், வற்றிய வைகை, பாலம், மதுரை. நம்ம கதை இன்னைக்கு நகரத்துக்கு வந்திருக்கும் வள்ளியம்மாளையும் அவளோட மகள் பாப்பாத்தியையும் பற்றியதுதான். வள்ளியம்மாள் தனது மகள் பாப்பாத்தியோட மதுரை பெரியாஸ்பத்திரி ஓபி டிபார்ட்மெண்ட்ல காத்துட்டு இருக்கா. முந்தின நாள் ஒரே ஜுரம் பாப்பாத்திக்கு. கிராம பிரைமரி ஹெல்த் சென்டர்ல காட்டினப்போ அங்க பயங்காட்டிட்டாரு அந்த டாக்டர். உடனே பெரியாஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டாரு. அதிகாலையில பஸ் ஏறி இப்போ பெரியாஸ்பத்திரி ஓபி டிபார்ட்மெண்ட்ல இருக்கா. பாப்பாத்திய ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சிருக்காங்க. அவளை சுத்தி 6 டாக்டர்கள் இருந்தாங்க. பாப்பாத்திக்கு 12 வயசு இருக்கும். 2 மூக்கும் குத்தப்பட்டு 7 கண்ணாடி கற்கள் ஆஸ்பத்திரி வெளிச்சத்துல பளிச்சிட்டன. நெற்றியில் விபூதி கீற்று. அவள் உடல் மெலிஞ்சு ஒல்லியா குச்சி மாதிரி இருந்தா. ஜுர தூக்கத்துல அந்த ஸ்ட்ரெச்சர்ல படுத்திருந்தா. வாய் திறந்து இருந்தது. பெரிய டாக்டர் அவள் தலைய திருப்பி பார்த்து, கண்களை தூக்கி பார்த்து, கண்ணங்களை விரலால் அழுத்தி பார்த்தாரு. விரலால் மண்டை ஓட்டை உணர்ந்து பார்த்தார். அந்த பெரிய டாக்டர் மேல்நாட்டுல படிச்சவரு. போஸ்ட் கிராஜுவேட் மாணவர்களுக்கு கிளாஸ் எடுக்கிறவரு, ப்ரொஃபசர். அவரை சுற்றில இருந்தவர்கள் அவரின் டாக்டர் மாணவர்கள். அக்யூட் கேஸ் ஆஃப் மெனின்ஜிட்டிஸ். நோட்டீஸ் தட். வள்ளியம்மாள் அந்த புரியாத சம்பாஷணையோட தன் மகளை ஏக்கத்துடன் பார்த்துட்டு இருந்தா. சுற்றி இருந்த டாக்டர் மாணவர்கள் ஒவ்வொருத்தரா வந்து ஆப்தல்மாஸ்கோப் மூலமா அந்த பெண்ணோட கண்ணுக்குள்ள பார்த்துட்டு இருந்தாங்க. டார்ச் அடிச்சு விழிகள் நகருகின்றனவா அப்படின்னு சோதிச்சு பார்த்தாங்க. குறிப்புகளும் எடுத்துட்டு இருந்தாங்க. பெரிய டாக்டர், இவளை அட்மிட் பண்ண சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வள்ளியம்மாள் அவர்கள் முகங்களை மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தா. அவர்களில் ஒருவர், இத பாருமா, இந்த பெண்ணை உடனே ஆஸ்பத்திரியில சேர்க்கணும். அதோ அங்க உட்கார்ந்துருக்காரே அவர்கிட்ட போ. சீட்டு எங்க? வள்ளியம்மாட்ட சீட்டு இல்ல. சரி, அவரு கொடுப்பாரு. நீ வாயா இப்படி பெரியவரே. ஐயா, குழந்தைக்கு சரியாயிடுங்களா? முதல்ல அட்மிட் பண்ணு, நாங்க பாத்துக்கிறோம். டாக்டர் தனசேகரன், நான் இந்த கேஸை பாத்துக்கிறேன். See that she is admitted. எனக்கு கிளாஸ் எடுக்கணும், போயிட்டு வந்ததும் பார்க்குறேன். அந்த பெரிய டாக்டர் கிளாஸ் எடுக்க போயிட்டாரு. டாக்டர் தனசேகரன் அங்கிருந்த சீனிவாசனிடம் சொல்லிட்டு பெரிய டாக்டர் பின்னால விரைந்தார். சீனிவாசன் வள்ளியம்மாவை பார்த்தான். இங்கே வாமா, உன் பேர் என்ன? டே சாவுகிராக்கி, அந்த ரெஜிஸ்டர் எடுறா. வள்ளியம்மாள். பேஷண்ட் பேரு? அவர் இறந்து போயிட்டாருங்க. சீனிவாசன் நிமிர்ந்து பார்த்தான். பேஷண்ட்னா நோயாளி. யாரை சேர்க்கணும்? என் மகளை தானுங்க. பேர் என்ன? வள்ளியம்மாளுங்க. என்ன சேட்டை பண்ணுறியா? உன் மக பேர் என்ன? பாப்பாத்தி. பாப்பாத்தி. அப்பாடா, இந்த சீட்டை எடுத்துக்கிட்டு போய் இப்படி நேராக போனீன்னா அங்கே மாடி படிக்கிட்ட நாற்காலி போட்டுக்கிட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, வருமானம் பார்க்குறவர். அவர்கிட்ட கொடு. குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது, அப்படியே படுத்திருக்கட்டும். கூட யாரும் வரலையா? நீ போயிட்டு வா. விஜயரங்கம், யாரியா? வள்ளியம்மாக்கு பாப்பாத்தியை விட்டு போவதில் இஷ்டமே இல்லை. அந்த கியூ வரிசையும் அந்த வாசனையும் அவளுக்கு கொமட்டிக்கிட்டு வந்துச்சு. இறந்து போன தன் கணவன் மேலே கோபமாக வந்துச்சு. அந்த சீட்டை எடுத்துக்கிட்டு அவள் எதிரே சென்றாள்.
அங்க நாற்காலி காலியா இருந்தது. அதன் முதுகில அழுக்கு இருந்தது. பக்கத்துல இருந்தவர்கிட்ட சீட்டை காட்டினா அவர் எழுதிக்கிட்டே இருமா அவர் வரட்டும் என்று காலி நாற்காலியை காட்டினார். வள்ளியம்மாளுக்கு திரும்பி தான் மகள் கிட்டேயே போய் நிக்கணும்ன்ற எண்ணம் இருந்துச்சு. அவள் படிக்காத நெஞ்சில் காத்திருப்பதா குழந்தையிடம் போவதா என்கிற பிரச்சனை உலக அளவுக்கு விரிந்திருந்தது. ரொம்ப நேரம் ஆகுங்களா என்று கேட்க கூட பயமா இருந்தது அவளுக்கு. வருமானம் மதிப்பிடுறவர் தன்னோட மருமான அட்மிட் பண்ணிட்டு மெதுவா வந்தாரு. உட்கார்ந்தார். ஒரு சிட்டிகை பொடியை மூக்கில் 3 தடவை போட்டுக்கிட்டு கர்ச்சிப்பை கயிறாக சுருட்டி தேய்த்து கொண்டு சுறுசுறுப்பானார். இந்த பாரு, வரிசையா நிக்கணும். இப்படி ஈசப்பூச்சி மாதிரி வந்தீங்கன்னா என்ன செய்யறது? வள்ளியம்மாள் 30 நிமிஷம் காத்திருந்த பின் அவள் நீட்டிய சீட்டு அவளிடமிருந்து பிடுங்கப்பட்டது. டாக்டர் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வா. டாக்டர் கையெழுத்தே இல்லை அதுல. அதுக்கு எங்கிட்டு போகணும்? எங்க இருந்து வந்த? மூணாண்டிப்பட்டிங்க. மூணாண்டிப்பட்டி. இங்கே கொண்டு அந்த சீட்டை மறுபடியும் கொடுத்தா. அவர் அதை விசிறி போல் இப்படி திருப்பினார். உன் புருஷனுக்கு என்ன வருமானம்? புருஷன் இல்லைங்க. உனக்கு என்ன வருமானம்? அவள் புரியாமல் விழித்தாள். எத்தனை ரூபாய் மாதம் சம்பாதிப்ப? அறுப்புக்கு போனால் நெல்லை கிடைக்கும், அப்புறம் கம்பு கேவரகு. ரூபா கிடைக்காதா? சரி 90 ரூபான்னு போட்டு வைக்கிறேன். மாதங்களா? பயப்படாத, சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இந்த சீட்டை எடுத்துக்கிட்டு இப்படியே நேராக போய் இடது பக்கம் பீச்சாங்கை பக்கம் திரும்பு. சிவத்தில் அம்பு அடையாளம் போட்டிருக்கோம். 48ஆம் நம்பர் ரூமுக்கு போ. வள்ளியம்மாள் அந்த சீட்டை தன்னோட 2 கைகளாலும் வாங்கிக்கிட்டு வேகமா போனா. கிளர்க் கொடுத்த அடையாளங்கள் அவளோட எளிய மனதை மேலும் குழப்பத்திலாக்க காற்றில் விடுதலை அடைந்த காகிதம் போல் ஆஸ்பத்திரியில் அலைந்தாள். அவளுக்கு படிக்க வராது. 48ஆம் நம்பர் என்பது உடனே அவள் ஞாபகத்திலிருந்து விலகி இருந்தது. 48ஆம் நம்பர் அப்படின்ற நம்பர் அவளோட ஞாபகத்திலிருந்தே விலகி இருந்தது. திரும்பி போய் அந்த கிளர்க்கை கேட்க அவளுக்கு கொஞ்சம் பயமாவே இருந்தது. அந்த மருத்துவமனையில டாக்டர்ஸ், நர்சஸ், ஹெல்பர்ஸ் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப அவசரமா நடந்துட்டு இருந்தாங்க. அவர்களை நிறுத்தி கேட்க அவளுக்கு தைரியம் இல்லை. எப்படி கேட்கறதுன்னு தெரியல. ஏதோ ஒரு அறையின் முன்பாக கும்பலா சில பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அங்க ஒரு ஆளு நிறைய சீட்டுகளை சேகரிச்சுட்டு இருந்தாரு. அவனோட கையில தன்னோட சீட்டை கொடுத்தா. அதை அவன் கவனமில்லாம வாங்கிக்கிட்டான். வெளியே பெஞ்ச்ல எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. வள்ளியம்மாளுக்கு பாப்பாத்தியின் கவலை வந்தது. அந்த பெண் அங்கே தனியா என்ன செஞ்சிட்டு இருப்பாளோ அப்படின்ற மனம் பதப்பதப்பா இருந்தது. சீட்டுகளை சேகரிச்சவன் ஒவ்வொரு பேரா கூப்பிட்டு இருந்தான். கூப்பிட்டு வரிசையா அவர்களை உட்கார வச்சான். பாப்பாத்தியின் பெயர் வந்ததும் அந்த சீட்டை பார்த்து, இங்க கொண்டு வந்தியா? இந்த சீட்டை பிடி, நேரா போ என்றான். வள்ளியம்மாள், ஐயா இடம் தெரியலேங்க என்றாள். அவன் சற்று யோசிச்சு எதிரே ஒருவனை தடுத்து நிறுத்தி, அமல்ராஜ், இந்த அம்மாளுக்கு 48ஆம் நம்பரை காட்டு. இந்த ஆள் பின்னாடியே போமா, இவர் அங்கதான் போறாரு அப்படின்னு சொன்னா வள்ளியம்மாள் கிட்ட. அவள் அமல்ராஜின் பின்னே ஓட வேண்டியிருந்தது. அங்கே மற்றொரு பெஞ்சில் மற்றொரு கூட்டம் கூடியிருந்தது. அவள் சீட்டை ஒருவன் வாங்கி கொண்டான். வள்ளியம்மா ஒன்றும் சாப்பிடாம வெறும் வயிற்றுல இருந்ததாலையும் அந்த ஆஸ்பத்திரியோட வாசனையினாலையும் அவளுக்கு தலை லேசா கொஞ்சம் சுற்றுச்சு. 1/2 மணி நேரம் கழிச்சு அவள் அழைக்கப்பட்டாள். அறையின் உள்ளே சென்றால் எதிரெதிராக 2 பேர் உட்காந்து காகித பென்சிலால் எழுதிட்டு இருந்தாங்க. அவர்களில் ஒருத்தன் அவள் சீட்டை பார்த்தான். திருப்பி பார்த்தான், சாய்த்து பார்த்தான். ஓபி டிபார்ட்மெண்ட்லேருந்து வரியா? இந்த கேள்விக்கு அவளால் பதில் சொல்ல தெரியல. அட்மிட் பண்ணுறதுக்கு எழுதி இருக்கு, இப்போ இடம் இல்லையே. நாளைக்கு காலையில் சரியா 7:30 மணிக்கு வந்துரு. என்ன? எங்கிட்டு வர்றதுங்க? இங்க வா, நேரா வா. என்ன? அந்த அறையை விட்டு வெளியே வந்ததும் வள்ளியம்மாளுக்கு ஏறக்குறைய 1.5 மணி நேரம் தனியாக விட்டுட்டு வந்த தன் மகள் பாப்பாத்தியின் கவலை மிக பெரிதாயிற்று. அவளுக்கு திரும்பி போகும் வழி தெரியல. ஆஸ்பத்திரி அறைகள் யாவும் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஒரே ஆசாமி திரும்ப பல்வேறு அறைகள் உட்காந்துருக்கிறது போல தோற்றம் வந்துச்சு. ஒரு வார்டில் கையை காலை தூக்கி கட்டி வச்சுட்டு நிறைய பேர் படுத்திருந்தாங்க. இன்னொரு வார்டில் வரிசையா சின்ன குழந்தைங்க அழுதுகிட்டே முகம் சொலிச்சுக்கிட்டே படுத்துட்டு இருந்தாங்க. மிஷின்களும் நோயாளிகளும் டாக்டர்களுமா அவளுக்கு திரும்பும் வழி புரியல. அம்மா என்று ஒரு பெண் டாக்டரை கூப்பிட்டு தான் புறப்பட்ட இடத்தின் அடையாளங்களே சொன்னான். நிறைய டாக்டருங்க கூடி பேசிக்கிட்டாங்க. வருமானம் கேட்டாங்க. பணம் கொடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க. என் பிள்ளைய அங்கிட்டு விட்டுட்டு வந்திருக்கேம்மா. அவள் சொன்ன வழியிலே வள்ளியம்மா சென்றா. அங்கே கேட்டு கதவு பூட்டி இருந்துச்சு. அப்போது அவளுக்கு பயம் திகிலாக மாறியது. அவள் அழ ஆரம்பிச்சிட்டா. நட்ட நடுவில் நின்று கொண்டு அழுதா. ஏமா கொஞ்சம் ஓரமாக போய் அழுமா அப்படின்னு கத்திட்டு போனான். அவள் அழுவது எல்லாருக்கும் ஒரு நார்மலான சகஜமான விஷயமா இருந்துச்சு. பாப்பாத்தி
உன்னை எங்கிட்டு பார்ப்பேன், எங்கிட்டு போவேன் என்று பேசிக்கொண்டே நடந்தாள். ஏதோ ஒரு பக்கம் வாசல் தெரிந்தது. அது ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே போற வாசல். அந்த வாசலை பார்த்த ஞாபகம் இருந்தது அவளுக்கு. அங்க இருந்து தான் ரொம்ப தூரம் நடந்து மற்றொரு வாசல் வழியா உள்ளார நுழைஞ்சோன்ற ஞாபகம் வந்துச்சு அவளுக்கு. அந்த பக்கம் ஓடுனா மற்றொரு வாசல் அடைஞ்சா. அந்த மரப்படிகளின் ஞாபகம் வந்தது அவளுக்கு. அதோ வருமானம் கெட்ட ஆசாமி நாற்காலியில இருக்கிறது அங்கதான். ஆனா அதோட கதவு தான் மூடப்பட்டு இருந்துச்சு. உள்ளே பாப்பாத்தி ஒரு ஓரத்துல இன்னும் அந்த ஸ்ட்ரெச்சரிலே கண் மூடி படுத்திருப்பது தெரிஞ்சது. அதோ ஐயா, கொஞ்சம் கதவு தரங்கய்யா. எங்கே? என் மவ அங்க இருக்குதுயா, கொஞ்சம் கதவு தரங்கய்யா. சரியா 3 மணிக்கு வா, இப்ப எல்லாம் க்ளோஸு. அவனிடம் 10 நிமிஷம் மன்றாடினாள். அவன் பாஷை அவளுக்கு புரியல. தமிழ் தான். அவன் கேட்டது அவளுக்கு புரியல. சில்லறைகளை கண்ணில் ஒத்திக்கொண்டு யாருக்கோ அவன் வழிவிட்ட போது அந்த வழியில மீறிக்கொண்டு உள்ளே ஓடி போயிட்டா வள்ளியம்மா. தம் மகளை வாரி அணைத்து கொண்டு தனியே பெஞ்சில் போய் உட்கார்ந்து கொண்டு அழுது புலம்புனா வள்ளியம்மா. பெரிய டாக்டர் MD மாணவர்களுக்கு கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு ஒரு கப் காஃபி சாப்பிட்டுட்டு வார்டுக்கு போனாரு. அவருக்கு காலையில பார்த்த மெனிஞ்சைட்டிஸ் கேஸ் நன்றா ஞாபகம் இருந்தது. BMJல சமீபத்துல புதிய சில மருந்துகளை பற்றி அவர் படிச்சிருந்தாரு. இன்னைக்கு காலையிலே அட்மிட் பண்ண சொன்னனே மெனிஞ்சைட்டிஸ் கேஸ். 12 வயசு பொண்ணு. எங்கயா? இன்னைக்கு யாரும் அட்மிட் ஆகலையே டாக்டர். என்னது அட்மிட் ஆகலையா? நான் ஸ்பெசிஃபிக்கா சொன்னனே. தனசேகர், உங்களுக்கு ஞாபகம் இல்ல? இருக்கு டாக்டர். பால், கொஞ்சம் போய் விசாரிச்சுட்டு வாங்க. அது எப்படி மிஸ் ஆகும்? பால் என்பவர் நேராக கீழே சென்று எதிரெதிராக இருந்த கிளர்க்கு கிட்ட விசாரிச்சாரு. எங்கேயா அட்மிட்டு நீங்க பாட்டுக்கு எழுதி போடுறீங்க, வார்டிலே நிக்க இடம் கிடையாது. சுவாமி சீஃப் கேட்குறாரு, சீக்கிரம். அவருக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், எனக்கு என்ன தெரியும். 12 வயசு பொண்ணு ஒன்றும் நம்ம பக்கம் வரலையே. வேற யாராவது வந்திருந்தா கூட எல்லாரையும் நாளைக்கு காலையில 7:30 மணிக்கு வர சொல்லிட்டேன். ராத்திரி 2-3 பெட்டு காலியாகும். எமர்ஜென்சினா முன்னாலேயே சொல்லணும்ல. பெரியவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஒரு வார்த்தை. உறவுக்காரங்களா? வள்ளியம்மாளுக்கு மறுநாள் காலை 7:30 வரை தான் என்ன செய்ய போறோம் என்பது தெரியல. அவளுக்கு ஆஸ்பத்திரியோட சூழ்நிலையும் ரொம்ப அச்சத்தை தந்தது. அவர்கள் தாம் பொண்ணோட இருக்க அனுமதிப்பாங்களா அப்படின்னு கூட தெரியல. வள்ளியம்மா யோசிச்சா. தான் மகள் பாப்பாத்திய அள்ளி அணைச்சு கொண்டு மார்பின் மேல் சாய்த்து கொண்டு தலை தோளில் சாய கைகால்கள் தொங்க ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்தா. மஞ்சள் நிற சைக்கிள் ரிக்ஷால ஏறிக்கொண்டா. அவனை பஸ் ஸ்டாண்டுக்கு போக சொன்னா. வாட் நான்சென்ஸ்! நாளை காலையில 7:30 மணியா? அதுக்குள்ள அந்த பொண்ணு செத்து போயிடுமியா? டாக்டர் தனசேகர், நீங்க OPல போய் பாருங்க, அங்கேதான் இருக்கும். இந்த ஸ்ட்ரெச்சர் வார்டில் ஒரு பெட் காலியா இல்லைன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் வார்ட்லயே பெட் இருக்குதுல்ல, கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க. குவிக் டாக்டர், அது ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கு. ஐ டோன்ட் கேர், ஐ வாண்ட் தட் கேர்ள் அட்மிட்டட் நவ், ரைட் நவ். பெரிய டாக்டர் அது மாதிரி கோவப்பட்டதே இல்லை. அதை பார்த்து பயந்த டாக்டர் தனசேகர், பால், மிராண்டா என்கிற தலைமை நர்ஸ் எல்லாரும் வள்ளியம்மாளை தேடி OP டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓடினாங்க. வெறும் ஜுரம் தானே, பேசாம மூணாண்டிப்பட்டிக்கே போயிடலாம், வைத்தியர்கிட்ட காட்டலாம். கிராம ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம். அந்த டாக்டர் தான் பயம் காட்டி மதுரைக்கு விரட்டி விட்டுட்டாரு. சரியா போயிடும். வெள்ளை கட்டி போட்டு விபூதி மந்திரிச்சு போடலாம். சைக்கிள் ரிக்ஷா பஸ் நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. வள்ளியம்மாள் பாப்பாத்திக்கு சரியாய் போனா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் 2 கை நிறைய காசு காணிக்க அள்ளி கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டே அந்த சைக்கிள் ரிக்ஷால போயிட்டு இருந்தா. அம்மா, கொஞ்சம் நில்லுங்க. உங்க பொண்ணுக்கு வந்திருக்கிறது ஆபத்தான நோய். இதை சரியா கவனிக்கலன்னா நாளை காலையில வர உயிரோட இருக்க மாட்டா அப்படின்னு இந்த கதையை கேட்குற ஒவ்வொருத்தர் மனசுலையும் வாயிலையும் இந்த வார்த்தை துடி. ஆமாங்க, ஒரு சில பேர் உதவி செய்ய முன் வராததுனால படிப்பறிவு இல்லாதவங்க, அறியாமையில் இருக்கிறவங்களோட வாழ்க்கை எவ்வளவு பாதிக்கப்படுது பாருங்க. அந்த வள்ளியம்மாள் போல தினம் எத்தனை பேர் தன்னோட குழந்தைகளை இழந்துட்டு இருக்காங்க. இன்னமும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தீங்கன்னா, ராசா இந்த ரூமுக்கு எப்படியா போகணும்? ஐயா, இந்த சீட்ல இருக்கிறத கொஞ்சம் வாய்ச்சி காட்டேன். சாமி, அந்த பெரிய டாக்டர் ரூம் எங்கேயா இருக்கு? இப்படிப்பட்ட வசனங்களை இன்னமும் கேட்கலாம். ஆனா நம்ம இருக்கிறது 21st century மாடர்ன் வேர்ல்ட். ஒரு மனிதனை ஏழையா அறியாமையா ஆக்கியது யாருடைய தவறு? கண்டிப்பா அது அவனோட தவறு இல்லை, அவனுடைய சூழ்நிலைகளின் தவறே. அதனால நம்மளோட ஒரு சின்ன உதவி மற்றொரு வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்ற கருத்தோட இந்த கதையை நிறைவு செய்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி.